ஆ வணக்கம் யுவராணி. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள தேனூர் ஊராட்சி தேனிமலை தேனி பிள்ளையார் கோயில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டியானது தேனிக்கம்மாய் வாடிவாசலில் இருந்து அவிழ்த்து விடப்பட்டு ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற்று வருகிறது. இப்போட்டியை இருப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் தெய்வநாயகி ஜல்லிக்கட்டு உறுதிமொழி வாசித்து கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதுல தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகு பார்வையாளராக கலந்துகிட்டாருங்க. தமிழர்களின் பாரம்பரியமிக்க வீர விளையாட்டில் ஒன்றாக ஜல்லிக்கட்டு திகழ்ந்து வருகிறது. இது ஜனவரி மாதம் தொடங்கிய நாள்ல இருந்து புதுக்கோட்டை மாவட்டத்துல நடைபெற்று வருதுங்க. தமிழ்நாட்டிலே அதிக வாடிவாசலை கொண்ட மாவட்டமாகவும் அதே போல அதிகப்படியான ஜல்லிக்கட்டு நடைபெறும் மாவட்டமாகவும் புதுக்கோட்டை இருந்து வருகிறது. அதன்படி இந்த ஆண்டுல முதல் ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில தாங்க ஃபர்ஸ்ட் தொடங்குச்சு. இந்த ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கிய நாள்ல முதல்ல தினசரியே ஜல்லிக்கட்டு, வடமாடு மஞ்சு விரட்டு என 3 வகையான போட்டிகள் தினசரி நடைபெற்று வருதுங்க. தமிழகத்தில் முதல் கட்டமாக மக்களவை தேர்தல் நிறைவடைந்த நிலையில வட மாநிலங்களில் தற்பொழுது நடைபெற்று வரும் தேர்தலை முன்னிட்டு தமிழகத்துல ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி மறுத்திருந்துச்சு. இப்ப தேர்தல் நிறைவுற்று கவுண்டிங்காக காத்திருக்கிற சூழ்நிலையில திருப்பி ஜல்லிக்கட்டு போட்டிக்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதிச்சிருக்குங்க. கத்திரி வெயில், கோடை காலம், இந்த வேலையில சுற்று வட்டார பகுதிகளில் தமிழ்நாடு முழுவதும் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்க காரணத்தினால இங்க அப்படியே வானம் மேகமூட்டத்தோடையும் குளிர்ந்த வானிலையோட இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற்றுக்கிட்டு இருக்குங்க. பொன்னமராவதி தேனூர் ஊராட்சியில தேனி பிள்ளையார் திருவிழா முன்னிட்டு நடக்கிற அப்போது நாட்டார்கள் சார்பாக நடைபெறும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை இருப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் தொடங்கி வச்சதுல சட்டத்துறை அமைச்சர் பார்வையாளர் பங்கேற்றிருக்கிறாரு. இதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து 800க்கும் மேற்பட்ட காளைகள் வாடிவாசல்